ஐயா மோகன் சி லாசரஸ் அவர்களே, உங்களுடைய மருத்துவமனை திறக்கிறதுக்கு இந்த தமிழ்நாட்டில் வேற ஆளே கிடைக்கலங்களாயா? தமிழ்நாட்டில் நீதிமான்களுக்கு அவ்வளோ பஞ்சமாயா? தமிழ்நாட்டில் ஒரு நீதிமான் கூடயா உங்களுடைய மருத்துவமனை திறக்கிறதுக்கு உங்களுக்கு கிடைக்கல? ஏன் சகாயம் ஐஏஎஸ் அவர்கள், அவர் தன்னுடைய பணிக்காலத்தில் நேர்மையாக பணியை செய்த அதிகாரி. அதிமுக திமுக ஊழல் பெருச்சாளிகளுக்கு சிம்ம சொப்பனமாக சவாலாக இருந்த ஒரு அதிகாரி. தன்னுடைய வாழ்நாளில் மக்கள் நல திட்டங்களை கையாள்வதிலும் சிறந்தவராக இருந்தாரு, கையாடாமலும் இருந்தாரு. ஆனா உங்களுக்கு இந்த நல்லவங்க எல்லாம் தேவையே இல்லை. அப்படிதானே ஐயா? உங்களுக்கு சகாயம் ஐஏஎஸ்லாம் ரிப்பன் வெட்டுற அளவுக்கு, உங்களுடைய மருத்துவமனையை திறந்து வைக்கிற அளவுக்கு தகுதியான ஆளா தெரியல. இந்த ஊழல் பெருச்சாளிகள், இந்த திருட்டு கும்பல்களோட பிரதிநிதிகள் தான் உங்களுக்கு பெரிய ஆட்களா தெரியுறாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகார மையங்களை, ஆட்சியாளர்களை கையில போட வேண்டிய அவசியம் என்ன? அவங்கள காக்கா பிடிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு எங்கிருந்து வருது? எங்கேயோ இடிக்குது அப்படின்னு தான் எனக்கும் தோணுது. அதுல பக்கத்துல இன்னொரு அம்மா நிற்பாங்க, அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள். முட்டை மலையில நினைஞ்சதால கருத்துட்டு அப்படின்னு சொல்றவங்க. இவர்கள் அமைச்சராக இருக்கும் சமூக நலத்துறையின் கீழ் இயங்கக்கூடிய பெண் விடுதிகளை போய் ஒரு தடவை போய் சொல்லாம கொள்ளாம முடிஞ்சா பாருங்க. நீங்க தான் சேவையின் சிகரமாச்சே. சேவைக்காக தானே இந்த வியாபார யுக்தியுடன் கூடிய மருத்துவமனையை தொடங்கியிருக்கீங்க. அப்படியே அந்த காருண்யா மாதிரி தான், எது வியாபாரம் ஆகுமோ அந்த பொறியியல் கல்லூரியை கட்டுறது. இனிமே அடுத்து பெரிய வியாபாரம் இந்த மருத்துவமனை தான். அதனால அதை கட்டுவீங்க. உடனே சொல்லுவாங்க அது இலவச மருத்துவமனை. எத்தனை நாளைக்கு தான் பார்ப்போம். ஆரம்பத்துல எல்லாம் இலவசம்னு ஆரம்பிப்பாங்க. அப்புறம் வருமானம் இல்லை, மருத்துவர்களுக்கு சம்பளம் போதவில்லை, உபகரணங்கள் வாங்க காசு இல்லை அப்படின்னு கொஞ்சம் முதல்ல 500 ரூபாய், அப்புறம் 1000 ரூபாய், அப்புறம் 10,000, அப்புறம் 1,00,000 அப்படின்னு போகும். இந்த சமூக நலத்துறையின் கீழே இயங்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்க போய் பாருங்க. பெண்கள் விடுதி, அரசு பெண்கள் விடுதிக்கு சொல்லாம கொள்ளாம போய் பாருங்க. அரசு குழந்தைகள் விடுதிக்கு சொல்லாம கொள்ளாம போய் பாருங்க. ஏன் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுக்கு போய் பாருங்க என்ன நிலைமையில இருக்கு. நீங்க யாரோட ஒருமிச்சு கூடுறீங்க? நீ திருடனோடும் ஒருமித்து செல்கிறாய், அவனுடைய அநியாயத்திலும் உனக்கு பங்குண்டு அப்படின்னு உங்களுடைய வேதாமகத்துல இல்லையா? நீங்க மலையை வெட்டி விற்கிறாங்க. டாஸ்மாக்னு ஒரு சாராயத்தை அவங்களே ஆலைகள் வச்சு தயாரிச்சு அதை விற்கிறாங்க. உங்க வேதாகமத்தின் அடிப்படையில் போய் சொல்லி அதிகாரத்துக்கு வரலாமா? சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாம பணத்தை மட்டும் கையாளுறது வேதாகம அடிப்படையில அது சரியா? கண்ணுக்கு எதுவுமே தெரியலையா? எங்கேயோ ஒரு குக்கிராமத்துல சித்தப்பா வாங்கி போட்ட ஜூனியர் விடன் நக்கீரன், கடன் வாங்கி படிச்ச தினத்தந்தி, தினமலர்ல படிச்சே இந்த அதிமுக திமுக அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய திருட்டு கட்சி, எவ்வளவு பெரிய ஊழல்வாத கட்சிகள், எவ்வளவு மக்கள் விரோத ஆட்சி செய்யுது அப்படிங்கிறத 25-30 வருஷத்துக்கு முன்னாடியே சிறு வயதிலேயே என்னால, ஒரு சாமானிய பெண்ணால என்னால தெரிஞ்சிருக்க முடியுது. ஆனா முப்பொழுதும் வேதாகமத்தை தூக்குற நீங்க, 24 மணி நேரம் முட்டிக்கால் தையம் முட்டி போட்டு ஜெபிக்கிற நீங்க, அந்நிய பாஷையில இறைவனோடு உறவாடுற நீங்க, வேத வசனங்களை 3 பரிமாணம் 4 பரிமாணம் 6 பரிமாணம் 10 பரிமாணத்தில் விளக்கம் கொடுக்க தெரிஞ்ச உங்களுக்கு யாரை கூப்பிடணும்? யார் இவங்க ஊர் அடிச்சு ஒலையில போடுறவங்களா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தெரியலையா? முட்டி போட்டு இந்த மருத்துவமனை திறக்கிறதுக்கு முன்னாடி நான் யாரை அழைக்க வேண்டும் இறைவனே, நான் யாரை அழைக்க வேண்டும் தேவனே அப்படின்னு கேட்டப்ப உங்களுக்கு இந்த ஊழல் ராணிகளை தான் உங்களுக்கு இறைவன் கை காட்டினாரா? அப்படின்னா நீங்க உண்மையான தெய்வத்திடம் முழங்காலிடவில்லை. நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? ஒரு கூட்ட ஜனத்தை நரகத்துக்கு தள்ளுறது மட்டும் இல்லாம இந்த பூமியிலே அவங்க நரக வாழ்க்கை வாழ்றதுக்கு காரணமா அமைகிறீங்க. ஏன்னா நீங்க இந்த ஊழல் ராணிகளையும் ஊழல் ஆட்சியில் இருப்பவர்களையும் போய் பார்த்து இதுக்குதான் நான் ஆதரவுன்னு வெளியில காட்டும் போது உங்களை கண்மூடித்தனமாக பைபிளை வாசித்து புரிந்து கொள்ளாம நீங்க பேசுறதெல்லாம் சரிதான் அப்படின்னு நம்பி ஒரு கூட்டம் வருது இல்லையா? அந்த லட்சக்கணக்கான மக்களுக்கும் ஒரு தவறான முன்னுதாரணத்தை காமிச்சு நம்ம போதகர் இதை தான் வழிமொழிகிறார், நம்ம பாஸ்டர் இதுக்கு தான் ஆதரவா நிற்கிறாரு, இதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு லட்சக்கணக்கானோர் இந்த திருட்டு கும்பல்களுக்கு வாக்களிப்பதற்கு காரணமாகி அவர்கள் வாழ்க்கை முறையே அடுத்த இவங்க அரியணை ஏறுனா நாட்டு சுடுகாடாக்கி மலையை வெட்டி மண்ணை வைத்து தின்னு இயற்கை வளங்களை சாகடிச்சு ஏழை மக்கள் ஒருவேளை சோத்துக்கும் தண்ணிக்கும் அல்லாட வைக்க போறதுக்கு நீங்களும் காரணமா இருக்கீங்க. நீங்க தப்பிச்சிருவீங்க, பெரிய பெரிய பணக்காரங்க தப்பிச்சிருவாங்க. நீங்க ஏசி ரூம்ல இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு பிஸ்லரி பாட்டில்ல தண்ணி வரும். ஏன்னா உங்களுக்கு வருகின்ற முட்டாள் மக்களோட காணிக்கை அந்த மாதிரி. அதனால நீங்க நல்லாவே இந்த யாரை கூப்பிட்டு இந்த மருத்துவமனையை திறந்தீர்களோ அவர்களுக்கு நிகராக நீங்க நல்லாவே வாழ்ந்துட்டு போயிருவீங்க. ஆனா உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களின், ஏழை மக்களின் நிலை என்ன? நீங்களா யாரு தெரியுமா? நியாய தீர்ப்பு காலத்துல இறைவன் நான் உங்களை அறியேன்னு சொல்லுவார் இல்லையா? அந்த கூட்டத்துல நீங்க நிற்பீங்க. அப்போ நீங்க மட்டும் பரலோகம் போயிருவீங்களா? இவ்வளவு பேசுறீங்களே, நீங்க யோக்கியமா? நீங்க பாவமே செய்யுது இல்லையா? நீங்க பாவி கிடையாதா? நீங்க என்ன 100% பெரிய புனிதமானவர்களா அப்படின்னு என்ன பார்த்து கேள்வி கேட்கறவங்களுக்கு நான் சொல்றேன் ஒண்ணு, நான் ஊழியக்காரி இல்லை. நான் வேதாகத்தை சுமந்துக்கிட்டு வாயில ஒண்ணு வாழ்க்கையில ஒண்ணுன்னு வாழ்ற கள்ள போதகர் கிடையாது. நான் ஒரு சாமானிய கிறிஸ்தவ பெண்.
என் மக்கள் பிரச்சனைக்காக போராடும் ஒரு தலைவன் பின்னாடி நிற்கிறேன். சமூக அவலங்களை கண்டு தூங்க முடியாம தவிச்சிட்டு இருக்கும்போது அந்த சமூக அவலங்களை எதிர்த்து பேசி நீங்க இன்னைக்கு உறவாடுறீங்களே, இந்த திருட்டு கும்பல்கள் அதிமுக, திமுகன்னு, பாஜக, காங்கிரஸ்னு எல்லா திருட்டு கும்பலையும் எதிர்த்து தனித்து களமாடுற மக்களுக்காக நிற்கிற ஒரு தலைவன் பின்னாடி நிற்கிறேன். அவ்வளவுதான் ஒண்ணு. ரெண்டாவது, போதகர்களுக்கு அநேக அடிகள்னு சொல்லியிருக்கு. அதனால போதகம் பண்ற நீங்க சரியில்லைன்னா அநேக அடிகள் வாங்க வேண்டியது இருக்கும். நல்லா எங்க அண்ணன் சீமான் சொல்ற மாதிரி மாட்டுக்கறி தின்னு நல்லா உடம்ப தெனாவட்டா வச்சுக்கோங்க. ஏன்னா நியாய தீர்ப்பு காலத்துல வாங்க போற கசை அடிக்கு முதுகு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதனால டெய்லி ஒரு 1/2 கிலோ 1 கிலோ மாட்டுக்கறி தின்னுக்கோங்க, அது உங்களுக்கு நல்லது. இன்னும் ஒண்ணு, என்ன நியாய தீர்ப்பு காலத்துல ஏசப்பா கூப்பிட்டு நீ பாவி, நீ என்னென்ன பாவம் செஞ்சிருக்க பாரு அப்படின்னு எனக்கு வெளிச்சம் போட்டு காட்டினாருன்னா, ஐயா ரொம்ப நன்றி தெய்வமே, உங்களை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அதுவே எனக்கு போதும். நான் பாவிங்கிறது எனக்கு தெரியுது, நான் இந்த பாவெல்லாம் செஞ்சிருக்கேனா, ஓகே சரி, நானே நரகத்துல போய் குதிச்சிடுறேன் ஐயா அப்படின்னு நானே நரகத்துல போய் குதிச்சிருவேன். சரியா? உங்களை மாதிரி ஐயோ ஏசப்பா நான் உங்களுக்காக பைபிளை தூக்கி சுமந்தனே, ஊர் ஊரா அலைஞ்சனே, எல்லாரையும் பரிசுத்தமா நடக்க சொன்னனே, பிணியாளிகளை நான் சுகமாக்குனனே, மருத்துவமனை கட்டி வானுயர கோபுரம் போல பல்லோக்கு மருத்துவமனை எல்லாம் கட்டி நீங்க எப்படி ஒவ்வொருத்தரையும் சுகமாக்குறீங்களோ அப்படியே நானும் சுகமாக்கணுங்கிற ஒற்றை நோக்குல பெரிய மருத்துவமனை கட்டி திருட்டு கும்பல் எல்லாம் கூட வச்சு அதை நான் திறந்து விட்டேனே, நான் அதை பண்ணனே இதை பண்ணனே, எங்களை விட்டுற மாட்டீங்களா அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்க மாட்டோம். தப்ப உணர்ந்து என்ன தண்டனையோ அதுக்கு தயாராகவும் இருப்போம். உங்களை மாதிரி கபட நாடகம், எப்படி ஆட்சியாளர்கள் கபட நாடகம் ஆடுறாங்களோ அது மாதிரி கபட நாடகம் ஆட மாட்டேன். கள்ள போதகர்களுக்கு ஐயோ.